أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. இன்றைய இந்த கலந்துரையாடலில் இணைந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக வழமையான ஒழுங்கில் இல்லாதவாறு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை என்பது மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த இரண்டர கலந்த ஒன்று. சிறுவர் முதல் முதியோர் வரை எல்லோரையும் ஈர்க்கின்ற, ஒரு கட்டத்தில் விளையாட்டு வீரர்களாக, இன்னொரு கட்டத்தில் பார்வையாளர்களாக, ரசிகர்களாக என்று விளையாட்டு துறையோடு ஈடுபாடு காட்டாத ஒருவர் உலகத்தில் இருக்க முடியாது என்ற அளவுக்கு இந்த துறை மனித வாழ்க்கையின் இயல்போடு பின்னி பிணைந்திருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் அறிகின்றோம். இந்த விளையாட்டுத்துறை ஓர் உடலியல் சார் செயற்பாடு மட்டுமல்ல, உலக ஒழுங்கில் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தினுடைய அரசியல் விவகாரங்களாக இருக்கலாம், பொருளாதார விவகாரங்களாக இருக்கலாம், சுகாதாரத்துறையாக இருக்கலாம், சர்வதேச உறவாக இருக்கலாம், எல்லா துறைகளோடும் இரண்டர கலந்து வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு துறையாக விளையாட்டுத்துறை இன்று மாறி இருக்கிறது. அந்த வகையில்தான் இன்றைய தினம் நவீன உலகில் விளையாட்டு ஒரு பல்துறை அணுகுமுறை, அது எவ்வாறு பல்வேறு துறைகளோடு இணைந்து இன்று உலகத்தில் ஒரு தலையாய விஞ்ஞானமாக, துறையாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது என்ற விடயத்தை தான் இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையில் ஆரம்பமாக இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ், காலத்துக்கு காலம் மனித சமூகம் வேண்டி நிற்கின்ற முக்கிய தலைப்புகள் தொடர்பாக கலந்துரையாடி வருகிறது. நவீன உலகில் முக்கியத்துவம் பெற்று வருகின்ற பல்வேறு துறைகள், அந்த துறைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் கலந்துரையாடி வருகின்ற தொடரில்தான் சென்டர் ஃபார் ஃபியூச்சர் ஸ்டடீஸ் என்ற இந்த நிறுவனம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான கலந்துரையாடலை விளையாட்டுத்துறை எவ்வாறு ஏனைய பல துறைகளோடு இணைந்து வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது என்ற வகையில் அந்த தலைப்பை தெரிவு செய்திருக்கிறது. இந்த தலைப்பை எங்களோடு பரிமாறிக்கொள்வதற்காக 3 வளவாளர்களை நாங்கள் இன்றைய தினம் அழைத்திருக்கின்றோம். முதலாமவர் அஷேக் இன்சாப் நலீமி, மாவனல்லையைச் சேர்ந்தவர். மாவனல்லை ஜாகிரா தேசிய பாடசாலையில் தன்னுடைய பாடசாலை கல்வியை அவர் நிவர்த்தி செய்த பின்னர் பேருவளையில் அமைந்திருக்கின்ற இலங்கையின் பிரசித்தி பெற்ற ஜாமியா நலீமியா சர்வ கலாசாலையிலே ஷரியா பட்டத்தை பெற்று அதன் பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய இளமானி கற்கையை பூர்த்தி செய்து 2 முதுமானி கற்கைகளை அவர் நிறைவு செய்திருக்கிறார். சூடான் பல்கலைக்கழகத்தில் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிராதவர்களுக்கு எவ்வாறு அரபு மொழியை கற்பிக்கலாம் என்பது தொடர்பான துறையில் ஒரு முதுமானி கற்கையையும், அதே போன்று பேராதனை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய நாகரிக துறையில் ஒரு முதுமானி கற்கையையும் பூர்த்தி செய்த அவர் இன்று மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கலாநிதி கற்கையை விளையாட்டுத்துறையோடு தொடர்பாக தேர்ந்தெடுத்திருப்பது இங்கு இன்று குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும். விளையாட்டு விஞ்ஞானத்தோடு தொடர்பான ஒழுக்கங்கள், ஸ்போர்ட்ஸ் எத்திக்ஸ் என்ற தலைப்பில் அவர் தன்னுடைய கலாநிதி கற்கையை முன்னெடுத்து வருகிறார். இலங்கையை பொறுத்தவரையில் ஷரியா துறை சார்ந்த ஒருவர் இவ்வாறான ஒரு தலைப்பில் கலாநிதி கற்கையை தொடர்வது நான் அறிந்த வகையில் இதுதான் முதல் தடவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில்
இந்த கலந்துரையாடலின் ஆரம்ப உரையை நிகழ்த்துவதற்காக நான் அஷேக் இன்சாப் நலிமி அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே அன்போடு அழைக்கின்றேன். ஒரு வளவாளருக்கு 20 நிமிடம் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் இந்த கலந்துரையாடல் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முதலாவது வளவாளருக்கான சந்தர்ப்பத்தை இந்த இடத்திலே நான் வழங்கி வைக்கின்றேன். மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சிந்தனைக்கான சர்வதேச நிறுவனத்தில் விளையாட்டு ஒழுக்கங்கள் என்ற அந்த தலைப்பின் கீழ், ஸ்போர்ட்ஸ் எத்திக்ஸ் என்ற அந்த தலைப்பின் கீழ் கலாநிதி கற்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் அஷேக் இன்சாப் நலிமி அவர்களை இந்த நிகழ்ச்சியின் முதலாவது உரையை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழிநடாத்துகின்ற சகோதரர் தௌஃபீக் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு இணைந்து இன்னும் 2 பிரசன்டேஷன்களை வழங்க இருக்கின்ற சக வளவாளர்களே, கலாநிதி ஜக்கி ஃபவுஸ், கலாநிதி ஆசாத் சிராஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் வரவேற்று கொண்டு என்னுடைய தலைப்பிற்குள்ளே நுழைகின்றேன். இன்றைய தலைப்பானது விளையாட்டு தத்துவம், விளையாட்டு சார்ந்த கற்கைகள் மற்றும் ஆய்வு புலங்கள் சம்பந்தமான ஒரு மேலோட்டமான அறிமுகத்தை வழங்குவதாக இருக்கின்றது. இந்த பிரசன்டேஷன் ஆனது அறிமுகம், விளையாட்டு, அதன் வரலாற்று வளர்ச்சி, விளையாட்டு தத்துவம், விளையாட்டு சார் கற்கைகள் மற்றும் முடிவுரை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக காணப்படும். ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய சகோதரர் தௌஃபீக் அவர்கள் குறிப்பிட்டது போல, விளையாட்டு என்பது இன்று எல்லா மட்டங்களிலும் வயது வித்தியாசமின்றி, பால் வித்தியாசமின்றி அனைவராலும் ரசிக்கப்படக்கூடிய, அதே போல ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது என்பது உண்மையே. எனவே இந்த வகையிலே இந்த விளையாட்டு என்பது என்ற அந்த சொல்லின் ஆங்கில வடிவான ஸ்போர்ட் என்ற சொல்லானது டிஸ்போர்ட் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பிறந்ததாகும். அதாவது தங்களுடைய களைப்புகள், சோர்வுகளில் இருந்து தங்களை ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயத்தில் ஈடுபடுவதை அது குறிக்கின்றது. எனவே தமிழ் மொழியிலும் கிட்டத்தட்ட இதே அர்த்தத்தை தான் தமிழ் மொழி அகராதிகளிலும் நாங்கள் பார்க்க முடியும். உங்களோட பிரசன்டேஷன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஓ எஸ். இல்ல இன்னைக்கு ஷேர் ஆவி இல்ல. ஜக்கி எப்படி விளங்குதா பிரசன்டேஷன்? இல்ல ஷேர் ஆகல. அதுதான் கொஞ்சம் இந்த நிச்சயமான பிரசன்டேஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் ஆவி. ஓகே. எஸ், ஓகே. 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 எனவே தடங்களுக்கு வருகிறேன், மன்னிக்கவும். இந்த வகையில விளையாட்டு இன்று உலக அளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விளையாட்டுகளுடைய எண்ணிக்கை சம்பந்தமான சில ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. அந்த வகையிலே சர்வதேச ரீதியாக பிராந்திய, அதே போல சில குழுக்களுக்கு, இனக்குழுக்களுக்கான விளையாட்டு என்று ஒட்டுமொத்தமாக 8000க்கு மேற்பட்ட விளையாட்டுகள் காணப்படுகின்றன. இவற்றில் குறிப்பாக 200 விளையாட்டுகள் இன்டர்நேஷனல் அல்லது லோக்கல் கவர்னிங் பாடி, அதாவது இந்த விளையாட்டுகளை நிர்வகிக்கக்கூடிய சில ஒழுங்குகளுக்கு கீழால் 200 விளையாட்டுகள் காணப்படுகின்றன. அதே போல இன்று மிகப்பெரிய வேறு எந்த ஒரு சமூக நிகழ்வுகளுக்கும் இல்லாத மிகப்பெரிய ஆதரவாளர்களை பெற்ற ஒரு நிகழ்வாக விளையாட்டுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக சில ஆய்வுகளின்படி இன்று உலகத்திலே 3.5 பில்லியன் ரசிகர்கள் காற்பந்தாட்டத்துக்கான ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அதே போல 2வது இடத்தில் 2.5 பில்லியன் ரசிகர்கள் மக்கள் கிரிக்கெட்டின் ரசிகர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு மிக பெரும் தொகையான மக்கள் விளையாட்டை ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல
ஒரு சமூகத்தின், ஒரு நாட்டின் அரசியல், பொருளாதாரம், சமூகம், கல்வி, சுகாதாரம் போன்ற அனைத்து துறைகளிலும் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இந்த விளையாட்டு காணப்படுகின்றது. எனவே இந்த வகையிலே விளையாட்டானது மிக நீண்ட ஒரு வரலாற்று வளர்ச்சி கட்டங்களை தாண்டி வந்திருப்பதை காணலாம். கிறிஸ்துக்கு முன் 4500வது ஆண்டு தொடக்கம் கிறிஸ்துக்கு முன் 1900ஆம் ஆண்டு வரை நீடித்த மிக புராதன நாகரிகமான சுமேரிய மெசபத்தேமிய நாகரிக காலம் தொடர்ந்து இன்று வரையுள்ள ஒவ்வொரு மனித இன நாகரிகத்திலும் விளையாட்டு ஒரு முக்கிய இடத்தை பெற்று வந்துள்ளதை காணலாம். குறிப்பாக கிறிஸ்துக்கு முன் 1700களிலேயே எகிப்தியர்கள் தங்களுடைய அந்த எகிப்தை சூழ உள்ள நாடுகளை இணைத்து கொண்டு சர்வதேச ரீதியான விளையாட்டு போட்டிகளை நடத்தியதற்கான வரலாற்று சான்றுகள் காணப்படுகின்றன. அதே போல இவ்வாறு இந்த உலகின் அனைத்து நாகரிகங்களுக்கும் பொதுவான இந்த விளையாட்டை எடுத்துக்கொண்டால், இந்த நாகரிகங்களில் விளையாட்டு வளர்ச்சி பெற்று வருவதற்கு மிக முக்கியமான 4 காரணிகளை எங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும். முதலாவதாக அரசியல் காரணிகள், இரண்டாவதாக பொருளாதார காரணி, மூன்றாவது சமய காரணி, நாலாவது ரிக்ரியேஷனல் பொழுதுபோக்கு காரணிகள் என்று இந்த 4 விடயங்களும் விளையாட்டின் வளர்ச்சியில் தாக்கம் செலுத்திய பிரதான காரணிகளாக காணப்படுகின்றன. எனவேதான் இந்த அனைத்து நாகரிகங்களுக்கும் பொதுவான சில விளையாட்டுக்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய விடயங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக மல்யுத்தம் அல்லது தற்காப்பு கலை போன்ற சில விளையாட்டுகள், நீச்சல், குதிரை ஏற்றம் போன்ற விளையாட்டுகள் எல்லா நாகரிகங்களிலும் பொதுவான விளையாட்டாக இருந்து வந்துள்ளது. இவ்வாறு வளர்ச்சி அடைந்து வந்த விளையாட்டானது கிட்டத்தட்ட மத்திய கால ஐரோப்பாவின் இந்த மத்திய கால பிரிவில் சற்று தளர்வடைகின்றது. பின்னர் கிறிஸ்துக்கு பின் 18, 19ஆம் நூற்றாண்டுகள் வருகின்ற போது விளையாட்டு ஒரு புதிய பரிணாமம் எடுக்கின்றது. அது சர்வதேச விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துகின்ற, நெறிப்படுத்துகின்ற அமைப்புகளுக்கு கீழால் இந்த விளையாட்டுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. இந்த வகையிலே 1894வது வருஷம் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி நிறுவப்படுகின்றது. அதே போல 1886வது வருஷம் சர்வதேச ரக்பி ஃபெடரேஷன் உருவாக்கப்படுகிறது. அதே போல 1904வது வருடம் FIFA என்று இந்த ஒழுங்குக்கு ஒரு கட்டமைப்புக்குள் விளையாட்டு கொண்டு வரப்படுகின்றது. எனவே இவ்வாறு வளர்ச்சி அடைந்து வந்த விளையாட்டானது 19ஆம் நூற்றாண்டிலே இன்னொரு புதிய வடிவத்தை எடுக்கின்றது. அதுதான் விளையாட்டு சார்ந்த கற்கைகள் வரலாற்றின் ஆரம்ப காலங்களில் இருந்த போதிலும் அது ஒழுங்குபடுத்தப்பட்ட சில வரையறைகளுக்குள் வருகின்றது. இந்த வகையில் தான் பிலோசபி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டின் தத்துவம் தோற்றம் பெறுவதை காணலாம். விளையாட்டு கல்வி இயல் சார்ந்த பகுதியோடு அல்லது கல்வித்துறையோடு கிறிஸ்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து வந்த போதிலும், உதாரணமாக கிரேக்க காலம், ரோமர் காலம், இந்துவெளி நாகரிக காலம் என்று பல்வேறு நாகரிகங்களிலே விளையாட்டு கல்வியோடு இணைந்த ஒன்றாக காணப்பட்டது. கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியின் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக விளையாட்டை கருதி வந்தார்கள். அதாவது கல்வியை பெறுவதற்கான புலன்களை பட்டை தீட்டுகின்ற ஒரு விடயமாக கருதினார்கள். அதே போல இந்திய வரலாற்றிலும் கூட இந்துவெளி நாகரிகம், இந்தியாவின் வேத காலம் போன்ற எல்லா காலகட்டங்களிலும் விளையாட்டு என்பது மனிதர்களுடைய திறனை, சிந்தனையை விருத்தி செய்வதற்கான ஒரு வழிமுறையாக கருதப்பட்டது. எனினும் மத்திய கால ஐரோப்பா அந்த காலகட்டத்துக்கு வருகின்ற போது, கிறிஸ்துக்கு பின் 500ஆம் வருடத்திலிருந்து 1500ஆம் வருடம் வருகின்ற போது மத்திய கால ஐரோப்பாவிலே விளையாட்டானது மதத்துக்கு எதிரான ஒரு விஷயம் என்று பார்த்து கைவிடப்பட்டு வந்தது. ஆனால் இஸ்லாமிய உலகத்திலே அதற்கு மாற்றமாக விளையாட்டுக்கான அதி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு வந்த ஒரு சூழலை காணலாம். அப்ப இந்த பின்னணியில் தான் விளையாட்டு தத்துவம் என்பது உருவெடுக்கின்றது.
எனவே விளையாட்டு தத்துவம் என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலாவதாக வரையறை செய்து கொள்வதாக இருந்தால், விளையாட்டு தத்துவம் என்பது விளையாட்டு அல்லது விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட அந்த விளையாட்டின் நேச்சரை, இயல்புகளை ஒரு தத்துவ விசாரணைக்கு உட்படுத்துவதும், அதே நேரம் விளையாட்டுக்கே உரிய சில இஷ்யூஸை, பிரச்சனைகளை தெளிவான ஒரு தத்துவ முறையிலே அணுகுதல் என்றும் வரைவிலக்கணப்படுத்த முடியும். அதே போல விளையாட்டு தத்துவம் என்பது விளையாட்டின் அடிப்படை, விதிகள், பொருள், மதிப்பு மற்றும் நோக்கம் ஆகியவற்றை ஆராயும் ஒரு துறை என்று இன்னும் சிலர் வரைவிலக்கணப்படுத்துகின்றார்கள். எனவே இந்த விளையாட்டு தத்துவமானது, இதன் வளர்ச்சியானது முக்கியமான 3 கட்டங்களை கடந்து வந்துள்ளதை அவதானிக்க முடியும். குறிப்பாக முதலாவதாக இந்த விளையாட்டு தத்துவம் என்ற விடயம் அடையாளம் காணப்பட்ட அந்த முதலாவது பகுதி. இரண்டாவது, அதை ஒரு இந்த சிஸ்டம் பேஸ்ட் ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய அதனை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைக்குள் வந்த பகுதி. மூன்றாவது பகுதியாக அது ஒரு தனியான விளையாட்டு தத்துவம் என்பது தனியான ஒரு துறையாக வளர்ச்சி அடைந்த கட்டத்தை எங்களுக்கு குறிப்பிட முடியும். எனவே அடுத்ததாக இந்த விளையாட்டு தத்துவத்தின் முதலாவது பகுதியை எடுத்துக்கொண்டால், முதலாவது கால பகுதியை எடுத்துக்கொண்டால், இந்த காலப்பகுதியில் விளையாட்டு என்பதும் எஜுகேஷன் பிலோசபி, கல்வி தத்துவத்துக்குள் இருந்த ஒரு பகுதியாக அல்லது கல்வி தத்துவத்தால் ஆகர்ஷிக்கப்பட்டு உருவான ஒரு பகுதியாக குறிப்பிட முடியும். அதிலிருந்து ஆகர்ஷிக்கப்பட்டதனால் விளையாட்டு சார்ந்த விடயங்களும் தத்துவ ரீதியாக அணுகப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பிறக்கின்றது. இரண்டாவது கட்டத்தை எடுத்துக்கொண்டால், இந்த கட்டம் எங்களுக்கு இந்த கட்டத்தில் த நியூ பிசிக்கல் எஜுகேஷன் என்ற ஒரு முறையை சில தத்துவியலாளர்கள் அறிமுகப்படுத்தி கல்வியின் எல்லா பகுதிகளிலும் விளையாட்டு இணைக்கப்பட வேண்டும் அல்லது உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது. மூணாவது காலகட்டத்தில் தான் இந்த விளையாட்டு தத்துவம் என்பது தனியான ஒரு துறையாக முன்மொழியப்படுகின்றது. இது 1972ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய த பிலோசபிக் சொசைட்டி ஆஃப் த ஸ்டடி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டு அதனூடாக தொடர்ந்தும் இந்த பிலோசபி வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. எனவே இந்த வகையில் இந்த விளையாட்டு தத்துவத்தின் பிரதான ஆய்வு தலைப்புகளாக அல்லது கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற தலைப்புகளாக இந்த 4 விடயங்களையும் 8 விடயங்கள் இருக்கின்ற இந்த 8 விடயங்களையும் குறிப்பிட முடியும். முதலாவதாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், சீட்டிங், அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட், அதாவது என்னது ஊக்கமருந்து பாவனை, வயலன்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ், ஆபத்தான விளையாட்டுக்கள், கொம்பேட் ஸ்போர்ட் என்று சொல்வார்கள் இந்த விளையாட்டுக்கள். அடுத்தது ஜெண்டர், அடுத்தது ரேஸோடு சம்பந்தப்பட்டது, பாலினத்தோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு. அதே போல ரசிகர்கள், ஃபேன்ஸ் அண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ், அதே போல டிசபிலிட்டி, அடுத்ததாக ஏஸ்தெட்டிக், அழகியல், விளையாட்டுல அழகியல் சார்ந்த விடயங்கள். இவ்வாறு இந்த 8 தலைப்புகளும் நோக்கப்படுகின்றன. எனவே இந்த விளையாட்டு சார்ந்த தலைப்புகளை ஆய்வு செய்த விளையாட்டு தத்துவவியல் பள்ளிக்குள் பிரதானமான 3 பள்ளிகள் இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அதில் ஒன்று ஃபார்மலிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை பள்ளி. இவர்களை பொறுத்தவரையில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், விளையாட்டு என்பது எழுதப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டது என்ற அடிப்படை கோட்பாட்டை வைத்து விவாதிப்பவர்கள். அடுத்ததாக கன்வென்ஷனலிசம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது குழு, அவர்கள் எழுதப்பட்ட விதிகள் இருப்பது போலவே சில மரபுகளும் விளையாட்டுக்கு அதனை ஒழுங்குபடுத்துவதற்கு இருக்க வேண்டும் என்று வாதிடக்கூடியவர்கள். அதே போல ப்ரோட் இன்டர்னலிசம் என்று சொல்லக்கூடிய 3வது சிந்தனை பள்ளியை நாங்கள் குறிப்பிட முடியும். அவர்கள் விளையாட்டு என்பது எழுதப்பட்ட சட்ட விதிகளோ
அல்லது மரபு ரீதியான சில ஒழுங்குகளோ மாத்திரமல்ல, அதனையும் தாண்டிய சில ஆழமான அடிப்படை கொள்கைகளால் ஆனதுதான் விளையாட்டு என்ற இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு விளையாட்டின் இந்த கூறுகளை அணுகுகின்றவர்கள் என்று குறிப்பிட முடியும். அடுத்ததாக இந்த பிரசன்டேஷனின் 2வது பகுதி விளையாட்டு சார்ந்த கற்கைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது, இன்று விளையாட்டு எங்களுக்கு அறிந்த வகையிலே ஒரு காலத்தில் பிசிக்கல் எடியூகேஷன் என்ற ஒரு வடிவத்திலே விளையாட்டுகள் காணப்பட்டன. பாடசாலைகளிலே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அதாவது இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளாக ஒரு காலகட்டத்திலே அவை காணப்பட்டு வந்தன. பிற்பட்ட காலத்திலே அந்த விளையாட்டு துறையோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் மாத்திரம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் என்ற அடிப்படையிலே கற்பிக்கப்பட்டு வந்தன. இன்று ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் என்பது விளையாட்டு சார்ந்த கற்கைகள் அதனையும் தாண்டி ஒரு விரிவான ஒரு கற்கையாக மாறி வந்திருக்கின்றது, உருவெடுத்திருக்கின்றது. அதாவது உடற்பயிற்சி விஞ்ஞானம், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ், சைக்காலஜி, சமூகவியல், பொருளாதாரம் போன்ற பல்வேறு துறைகளின் அடியாக அல்லது அந்த பின்னணியில் விளையாட்டு தொடர்பாக ஆய்வு செய்கின்ற ஒரு துறையை தான் நாங்கள் இன்று ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் என்று சொல்கின்றோம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் உடைய முக்கியமான சில இயல்புகளை எடுத்துக்கொண்டால், அது ஆரம்பத்தில் சொன்னது போல இன்டர்டிசிப்ளினரி, பல்வேறு துறைகள் சார்ந்ததாக காணப்படுகின்றது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, அதே போல எங்களுக்கு தெரியும் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான தலைப்புகளும் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்குள் வருகின்றன. அதே போல சமூகவியல் சார்ந்த தலைப்புகள் விளையாட்டோடு தொடர்பு படுத்தி ஆய்வு செய்யப்படுகின்றது. அதே போல ஃபோக்கஸ் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் என்று சொல்லலாம். அதாவது விளையாட்டு வீரர்களுடைய திறன்களிலும் அவருடைய ஈடுபாட்டிலும் ஆர்வம் செலுத்தக்கூடியது. அதே போல அண்டர்ஸ்டாண்டிங் த இண்டஸ்ட்ரி, இதன் மூலம் நாடப்படுவது என்னவென்று சொன்னால், விளையாட்டை ஒரு சந்தை பொருளாக முன்வைத்து அதனை சந்தைப்படுத்துவதற்குரிய அந்த நிலவரத்தை, சந்தையின் அந்த கிராக்கி சம்பந்தமாக புரிதலை சொல்லலாம். அடுத்தது சோசியல் அண்ட் கல்ச்சரல் சிக்னிபிகேஷன், சமூகத்துல இருக்கக்கூடிய சமூக கலாச்சார தனித்துவங்கள் போன்ற விடயங்கள் இதன் முக்கியமான இயல்புகளாக காணப்படுகின்றது. அதே போல இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் உடைய துணை தலைப்புகளாக எடுத்துக்கொண்டால் பிரதானமாக இந்த 6 விடயங்களையும் சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சயின்சஸ் அல்லது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் என்று சுருக்கமாக சொல்வார்கள். இதற்குள் பல்வேறுபட்ட இன்னும் பல துணை தலைப்புகள் காணப்படுகின்றன. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் பயோ மெக்கானிசம் என்று ஒரு விடயம் கற்பிக்கப்படுகின்றது. அதே போல ஃபிட்னஸ் சம்பந்தமான ஃபிட்னஸ் அண்ட் கண்டிஷனிங், அதே போல ட்ரைனிங் மெத்தட்ஸ் என்ற பல்வேறு உப தலைப்புகள் காணப்படுகிறது. அதே போல ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, ஒரு விளையாட்டு வீரனின் உளவியல், அதுல குறிப்பாக எங்களுக்கு சொல்லலாம் அதுல வரக்கூடிய இன்னொரு விடயம்தான் இன்ஜரி அண்ட் ரீஹபிலிட்டேஷனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு வீரன் உபாதைக்கு உட்பட்டதன் பின்னர் அவரை ரீஹபிலிட் பண்ணி எடுப்பதற்காக அந்த காலகட்டத்தில் அவருக்கு உரிய உளவியல் ஆலோசனைகளை வழங்குதல் போன்ற விடயங்கள். அதே போல ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரி, சோசியாலஜி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மீடியா என்று துணை தலைப்புகளை உள்ளடக்கியதாக இந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ், விளையாட்டு சார்ந்த கற்கைகள் இன்று வளர்ச்சி கண்டு வந்துள்ளது. இந்த வகையிலே சர்வதேச ரீதியாக பல பல்கலைக்கழகங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் என்ற கற்கை நெறியை வழங்கி வருகின்றன. அது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 5 பல்கலைக்கழகங்களும் சர்வதேச பல்கலைக்கழகங்கள், லாஃப்ரோட் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பாத், யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, இப்படியான இந்த யூனிவர்சிட்டிகள் சர்வதேச பர்மிங்ஹாம் உட்பட சர்வதேச பல்கலைக்கழகங்கள் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அல்லது ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் சம்பந்தமான
கற்கைகளை வழங்குவதை காணலாம். இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே ஸ்ரீஜயவர்தனபுர பல்கலைக்கழகம், கலனி பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகம், அதே போல சபரகம பல்கலைக்கழகம், இந்த 4 பல்கலைக்கழகங்களிலும் விளையாட்டு விஞ்ஞானம் சம்பந்தமான அல்லது விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ் சம்பந்தமான பல்வேறு கற்கை நெறிகள் காணப்படுகின்றன. குறிப்பாக சபரகம யூனிவர்சிட்டியில் தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. அதே போல பேரதனை பல்கலைக்கழகத்தில் பகுதி நேரமாக ஸ்போர்ட்ஸ் சயின்ஸோடு சம்பந்தப்பட்ட கோர்சஸ் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இலங்கையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட் விளையாட்டு சார்ந்த பல்வேறு கற்கைகளை NVQ லெவல் 4 இருந்து, அதாவது ஓலெவல் பரீட்சையில் தோற்றிய ஒரு மாணவனுக்கு ஏலெவலுக்கு சமமான ஒரு கற்கை நெறியில் இருந்து அவருடைய அந்த கல்வியை டிகிரி வரைக்கும் போவதற்கான கோர்சஸ் அங்கே காணப்படுகிறது. எனவே இந்த வகையிலே விளையாட்டு தொடர்பாக வழங்கப்படுகின்ற கோர்சஸ் இன்று உலகத்தில் சுமார் 44க்கு மேற்பட்ட கோர்சஸ் காணப்படுகிறது. அதுல எங்களுக்கு சொல்லலாம் பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஜிட்டல் இனோவேஷன் வித் ஸ்போர்ட்ஸ் அண்ட் e-sports, bachelor's degree in e-sports business, BSc honors in sports fitness and coaching என்று 44க்கு மேற்பட்ட கோர்சஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸிலே இருக்கின்றது. அது வெறுமனே ஸ்போர்ட்ஸோடு டிரெக்டாக ஒரு மைதானத்தில் இறங்கி விளையாடுவதோடு சம்பந்தப்பட்டது மாத்திரமல்ல, ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த 6 முக்கியமான ஃபோக்கஸிங் ஏரியாவோடு சம்பந்தப்பட்டதாக இந்த கற்கை நெறிகள் வடிவமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். அந்த வகையிலே இந்த யூனிவர்சிட்டி கோர்சஸையும் தாண்டி ஒரு அகாடமிக் வேர்ல்டில் உலகத்திலும் இன்று விளையாட்டு விஞ்ஞானமானது, ஸ்போர்ட்ஸ் ஆனது ஒரு பரிணாமம் எடுத்து உள்ளதை காணலாம். இந்த வகையிலே சுமார் 200க்கு மேற்பட்ட ஆய்வு சஞ்சிகைகள் இன்று உலகிலே வெளிவருகின்றது. இதிலே இவற்றை எங்களுக்கு சில தலைப்புகளுக்குள்ளால் வரையறுத்துக் கொள்ள முடியும், கேட்டகரைஸ் பண்ண முடியும். உதாரணமாக அடாப்ட் பிசிக்கல் எஜுகேஷன் அல்லது பெரா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான 5 சஞ்சிகைகள் வெளிவருகின்றது. ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு சம்பந்தப்பட்ட 22 ஜேர்னல்ஸ், லெஷர் ஸ்டடீஸ் என்ற கேட்டகரிக்குள்ளால் 16 ஜேர்னல்கள், பிசியோலஜிக்கு உள்ளால் 7 ஜேர்னல்கள், சைக்காலஜி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த கேட்டகரிக்குள்ளால் 21 ஜேர்னல்கள், 200க்கு மேற்பட்ட ஆய்வு சஞ்சிகைகள் இன்று சர்வதேச மட்டத்தில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதுவல்லாமல் சர்வதேச ரீதியாக பல்வேறு ஆய்வு மாநாடுகள் நடாத்தப்பட்டு வருவதை காணலாம். இறுதியாக இறுதியாக நான் முடிவுரைக்கு வருகின்றேன். மிக தொன்மையான வரலாற்று நெடுகில் கட்டங்கட்டமாக வளர்ச்சி அடைந்த இந்த விளையாட்டு துறையானது சமகாலத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டுள்ளது. அது அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம் என்ற பல்வேறு தளங்களில் வியாபித்ததாக இந்த விளையாட்டு காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் விளையாட்டு இன்னும் பல வளர்ச்சி கட்டங்களை காண்டும் என்று எதிர்கூறப்படுகின்றது. இறுதியாக இந்த விளையாட்டு துறை சார்ந்த கற்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு பல்வேறு தொழில் வாய்ப்புகள் காத்திருக்கின்றது என்ற விடயத்தையும் நான் குறிப்பிட வேண்டும். விளையாட்டோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட 20க்கு மேற்பட்ட தொழில்கள் இருக்கின்றன. எனவே இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். நன்றி. உண்மையில் விளையாட்டு துறை தொடர்பான ஒரு முழுமையான மதிப்பீடு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதனுடைய சமகால இயங்கியல், அதனுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப்போகிறது என்பது தொடர்பான ஒரு முழுமொத்த விளையாட்டுத்துறையினுடைய வரலாறு, அதனுடைய வளர்ச்சி, முக்கியமான உலகத்தின் மேஜர் சிவிலைசேஷன், முக்கிய நாகரிகங்களில் விளையாட்டுத்துறை எவ்வாறு இருந்திருக்கிறது, அவை எவ்வாறு விளையாட்டுத்துறையை ப்ரொமோட் பண்ணி இருக்கிறது, விளையாட்டுத்துறையின் தத்துவம் அது எவ்வாறு வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது, எத்தகைய விளையாட்டு வகைகள் இன்று உலக ஒழுங்கிலே நடைமுறையில் இருக்கின்றன,
விளையாட்டுத்துறை எவ்வாறு ஒரு விஞ்ஞானமாக ஒரு கற்கை நெறியாக இன்று உலகின் முக்கியமான பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. விளையாட்டுத்துறையோடு தொடர்பான எத்தனை உபபிரிவுகள் இருக்கின்றன. விளையாட்டுத்துறை தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட ஆய்விதழ்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. 20க்கும் மேற்பட்ட பிரதானமான தொழில் வகைகள் இந்த துறையில இருக்கின்றன என்பது தொடர்பாக விளையாட்டுத்துறையோடு தொடர்பான ஒரு முழுமையான மதிப்பீடு, அதனுடைய சமகால இயங்கியல், அதனுடைய எதிர்காலம் எவ்வாறு வரப்போகிறது என்பது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை ஆரம்ப உரையை நிகழ்த்திய மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய சிந்தனைக்கும் நாகரிகத்துக்குமான நிறுவனத்தில் விளையாட்டு ஒழுக்கம் ஸ்போர்ட்ஸ் எத்திக் என்ற துறையிலே கலாநிதி கற்கை தொடர்ந்து கொண்டிருக்கிற சௌர் இன்சாப் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள்.